ஹலோ கிரிப்டோ பார்ட்னர்ஸ், வெல்கம் டு கிரிப்டோ தமிழ் அசிஸ்டன்ஸ் யூடியூப் சேனல். இந்த டப்காயின் போட்டுட்டு இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குது. டப்காயின் லிஸ்டிங் அப்டேட்ஸ் அவர் ஜேர்னி கண்டினியூஸ். அவங்களுடைய லிஸ்டிங்கை அவங்க ரீசெண்டஸ் எக்ஸ்சேஞ்சோட அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு கழிச்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய லிஸ்டிங்கை பிட் போட்டுக்கிறா சொல்லியிருக்காங்க. அதோட மேக்ஸிமைசிங் பிளேயர் பெனிஃபிட்ஸ், பிளேயருடைய பெனிஃபிட்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறது, அதோட வேறு ஒரு ஏர்னிங்ஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது. அதில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் பார்ட்னர்ஷிப் டாஸ்க்கெல்லாம் இருக்குது. உங்களுடைய ப்ராஃபிட் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குரிய டாஸ்க்கெல்லாம் இருக்குது. அந்த டாஸ்க்கெல்லாம் பார்த்து பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்ட்ரென்தனிங் பார்ட்னர்ஷிப், அவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு கொண்டிருக்கிற எக்ஸ்சேஞ்சோட கொண்டிருக்கிறதால இப்போதைக்கு அவங்களுடைய இதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. குட் திங்ஸ் டேக் டைம் தான் பார்ப்போம், வெயிட் பண்ணி. அடுத்தது லிட்டாஸ்.ஏன்னு சொல்லப்படுற யார் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். லிட்டாஸ் இஸ் கம்மிங்னு சொல்லி 2-3 எக்ஸ்சேஞ்சோடைய போஸ்ட் இல்லை லிட்டாஸ் அவங்க மென்ஷன் பண்ணல. லிட்டாஸ் போயிட்டு வாலண்டியராக டைப் பண்ணி கொண்டிருக்காங்க. சூன் டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. எது எப்படி இருந்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ணி கொண்டு வருவோம். ஒவ்வொரு 3 ஹவர்ஸ் கொடுக்காம வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறது மட்டும் தான் வேலை. அந்த லிங்க் இருக்கும், நான் ஆல்ரெடி இதை பற்றி வீடியோ போட்டுருக்கோம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அந்த லிங்குக்குள்ளே போயிட்டு சைன் அப் பண்ணாலும் சைன் அப் பண்ணிக்கொள்ளுங்க. சைன் அப் பண்ணி இருக்கிறவங்க, சைன் பண்ணி ஒர்க் பண்ணி கொண்டிருக்கவங்க ஒவ்வொரு 3 ஹவர்ஸ்க்கு முழுக்கா மறக்காமல் கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய பேர் நெகட்டிவாக இருக்கிறீங்க, கடைசி நேரத்தில் வித்ட்ராவல் தார நேரத்தில் கவலைப்படலாம். நல்ல வெரிஃபைடான ஏர்ட்ரப்பாக கருதப்படுது. பைனான்ஸோட லிஸ்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி கைக்கிறாங்க. பார்ப்போம். பெரிய அளவில் டாஸ்கள் இல்லை, ஒவ்வொரு 3 ஹவர்ஸ்க்கு ஒருக்க கிளைம் பண்ணுற டாஸ்கள் மட்டும் தான். ஸ்டார்டிங்கில் மட்டும் இதில் இருக்கிற மாதிரி டாஸ்கெல்லாம் இந்த லிட்டாஸ் மைனிங்கில் இல்லை. இது ஒரு பொட்டும் இல்லை, இந்த ஒரு ஆப்பாவும் இல்லை. வெப்சைட்டில் ஒர்க் பண்ணுறது, நீங்கள் க்ரோம் வெப்சைட்லேயே நீங்கள் ஈஸியாக ஒர்க் பண்ணி அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாரிஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லப்படுற ஏர்ட்ராப் நான் 2-3 நாளைக்கு முன்னாடி எங்கள் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் முதலாவது வாலெட் லிங்க்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கேன். வாலெட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி அந்த வாலெட் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் என்ன செய்யணும், காப்பி பண்ணி கொண்டு வந்து மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இருந்தால் ஆட் டு க்ரோம் ஆப்ஷன் வரும். அதில் போய் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணி உள்ளே போன உடனே அந்த வாலெட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் ட்ரஸ்ட் வாலெட், மெட்டாமாஸ்கில் எல்லாம் வாலெட் க்ரியேட் பண்ணுற மாதிரி காட்டுற நேரத்தில் ஒரு 12 வார்த்தைகள் தருவாங்க. அந்த 12 வார்த்தைகள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. அது பிறகு வாலெட் க்ரியேஷன் உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தைகள் சரியான இடத்துல 3வது என்ன, 4வது என்ன, 5வது என்ன கேட்பாங்க. அப்படி பார்த்து என்டர் பண்ணி உங்களுடைய வாலெட்டை செட்டப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது பிறகு பாஸ்வேர்ட்லாம் கேட்பாங்க. அது பிறகு டெஸ்ட்நெட் சைட்டுன்னு சொல்லி ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. அந்த டெஸ்ட்நெட் சைட் லிங்கை கொண்டு போய் திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணால் இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று வரும். அந்த இன்டர்ஃபேஸில் தான் நீங்கள் இப்போ உங்களுடைய இதை ஸ்டார்ட் பண்ணி விட போகிறீங்க. ரைட், அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வாலெட் இதில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது, எப்படி ஒர்க் பண்ணி கொண்டிருக்குதுன்னு சொல்லி நிறைய அப்டேட்கள் இருக்குது. அப்படியே மேலே வந்து பாருங்கள், இதில் ஸ்டார்ட் டெஸ்ட்நெட்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். அந்த ஸ்டார்ட் டெஸ்ட்நெட்டை கொடுத்தீங்கன்னா திருப்பி கனெக்ட் டு டெஸ்ட்நெட்னு சொல்லியிருக்கிற இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு விடும். அதில் போய் ஸ்டார்ட் டெஸ்ட்நெட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. ஸ்டார்ட் டெஸ்ட்நெட் கொடுத்து போட்டு கனெக்ட் வாலெட்னு சொல்லி வரும். இந்த கனெக்ட் வாலெட் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்டென்ஷனில் ஆட் பண்ணியிருக்கிற அந்த வாலெட்டோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் வாலெட் கொடுங்க, இப்படி வரும். அதில் நாரிஸ் க்ரோம் எக்ஸ்டென்ஷன் சொல்லி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. மெட்டாமாஸ்க்கு கொடுக்க வேணாம். அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரீட்ரைக் பண்ணி அந்த வாலெட்டுக்கு போய் அதில் வாலெட்டுடைய பாஸ்வேர்ட் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணியிருக்கிற பாஸ்வேர்ட் சம்டைம் கேட்கும். அடிக்கல கனெக்ட்னு சொல்லியிருக்குதா, அந்த கனெக்டை கொடுத்து கொண்டீங்களா இருந்தால் அவங்களுடைய வாலெட்டோட இந்த உங்களுடைய டெஸ்ட்நெட் கனெக்ட் ஆகிவிடும். கனெக்டட்னு சொல்லி காட்டும். அப்படியே கீழே வந்து பாருங்கள், இன்ஸ்டால் நாரிஸ் ப்ரொடெக்டட் சொல்லி ப்ரௌசர், அந்த அதை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அல்லது நான் நோட் எக்ஸ்டென்ஷன் சொல்லி இன்னொரு லிங்க் வந்துட்டு அதையும் காப்பி பண்ணிக்கொண்டே மிஸ்ஸஸ் ப்ரௌசரில் போட்டு சர்ச் பண்ணி இப்படி சிவப்பு கலரில் நாரிஸ் ப்ரோட்டோகால் ப்ரௌசர் செக்யூரிட்டி நோடுன்னு சொல்லி வரும். அந்த வாலெட் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுற நேரத்தில் பச்சை கலரில் வந்திருக்கும் அதனுடைய லோகோ, இதில் சிவப்பு கலரில் இருந்திருக்கும் செக்யூரிட்டி நோடுன்னு சொல்லி அதை ஆட் டு க்ரோம் கொடுத்து ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும். அதுக்கு பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆட் ஆன அப்புறம் இப்படி தான் இருக்கும். நம்மளுடைய இதான் நோட். இந்த நோட்லாம் நாங்கள் ஏர்ட்ரப்போ ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம். அதில் நாங்கள் வாலெட்டை ஆட் பண்ணணும், ஸ்டார்ட் டெஸ்ட்நெட் கொடுத்து அந்த லிங்கை கொடுக்கணும். அது பிறகு இந்த நோட் மைனிங்கை நாங்கள் ஆட் பண்ணணும். இந்த 3 டாஸ்க்கும் நீங்கள் கட்டாயம் பண்ண வேண்டியது. எக்ஸ்டென்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள், நாரிஸ் ப்ரோட்டோகால் காட்டுதா, சோப்பு கலரில் கீழே நாரிஸ் ப்ரோட்டோகாலோட வாலெட் அவங்களுடைய ஓன் வாலெட் காட்டுது. ரைட், இவ்வளோ தான் டாஸ்க். இந்த 3 டாஸ்க்கை நாங்கள் பண்ணியாச்சு. பண்ண பிறகு திருப்பி அந்த ஸ்டார்ட் டெஸ்ட்நெட் ஆப்ஷன் இருக்குது, அந்த 2வது நாங்கள் ஆட் பண்ணோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி திருப்பி வந்தீங்களா இருந்தால் உங்களோட இது எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணியாச்சு, வாலெட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கப்புறம் லொகின் வித் எக்ஸன் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். நான் சொல்கிறது 2வது லிங்கில் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும். ஒரு டேப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் லொகின் வித் எக்ஸை கொடுத்து பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் திருப்பி வந்தீங்களா அந்த டெஸ்ட்நெட் அந்த பேஜுக்கு வந்தீங்களா இருந்தால் ஃபாலோ பண்ண சொல்லி கேட்கும். ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களுடைய ட்விட்டருக்கு உங்களை ரீட்ரைக் பண்ணி அவங்களுடைய ஃபாலோவர்ஸை பாருங்கள். கிட்டத்தட்ட 3 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் அதில் ஃபாலோ பண்ணி போட்டு பேக் பண்ணிங்களா இருந்தால் அதில் கிளைம் பென்ஷன் இருக்கும். கிளைம் பென்ஷன் கொடுத்து கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. அவங்களோட இதில் இத்தனை பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இதில் எல்லாம் நிறைய இதுகள் இருக்கும். சில நேரத்தில் இப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த நோட் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுற பேஜுக்கு வரும். வராட்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கிளைம் பென்ஷன் கொடுத்தீங்கன்னா வந்து அப்படி வரும். அதில் அவருடைய பாஸ்வேர்ட்லாம் கேட்பாங்க. அப்படி வந்த பிறகு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இப்படி ஒரு விஷயம் வரும். இதெல்லாம் நாங்கள் மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட போகிறோம். டெஸ்ட்நெட் டேஷ்போர்ட் கிடக்கும். இங்கே ரெஃபர் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்கு. மேலே பாருங்கள்,
டேர்ன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அப்படியே மேல் மூலைக்கு அப்படியே உங்களோட கர்சரை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிள்ளியில் மேலே கொண்டு நான் காட்டுன்னு பாருங்கள், டேர்ன் ஆஃப் ப்ரொடெக்ஷன். இந்த ப்ரொடெக்ஷனை நீங்கள் ஒன் பண்ணி விடணும். ஆஃப் பண்ணிங்கன்னா உங்களோட மைனிங் ஒர்க் ஆகாது. ஸோ தயவு செய்து இடைக்கிட்ட வந்து ஒன் பண்ணி இப்படி க்ரீன் கலர் இருக்குதான்னு பார்த்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதான் நம்மளோட மைனிங் நோட் ஆகி ரன் ஆகி கொண்டு இருக்கிறதுக்கான ஒரே ஒரு சிம்பிள். இந்த டெஸ்ட் டேர்ன் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஒன்றில் இருக்கிறதா மிக மிக முக்கியமாக. கீழே டெஸ்ட்நெட் டேஷ்போர்ட் இருக்குது, ரெஃபர் ஃப்ரெண்ட் இருக்குது. ரெஃபர் ஃப்ரெண்ட் கொடுத்து நீங்கள் உங்களுடைய கோட் எடுத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு அனுப்பிக்கொள்ளலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் தர லிங்க் மாதிரி அதே லிங்கை காப்பி பண்ணிக்கொண்டு உங்களுடைய ரெஃபர் கோடை மட்டும் அதில் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ரெஃபர் பண்ண பொருளுக்கு அனுப்பிக்கொள்ளலாம். இங்கே டெஸ்ட்நெட் டேஷ்போர்ட் சம்திங் இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா அதில் நிறைய டாஸ்க்கள் தந்திருப்பாங்க. டாஸ்க்னு சொன்னால் பெரிய டாஸ்க்கள் இல்லை. உங்களோட ரிவார்ட்ஸ் எவ்வளவு, உங்களுக்கு என்ன மாதிரி மைனிங் நடந்து கொண்டு இருக்குது, எத்தனை பேர் ரெஃபர் பண்ணியிருக்கிறீங்க, அது டேஷ்போர்ட். நாங்கள் டேஷ்போர்டில் என்னெல்லாம் செக் பண்ணலாமோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். ரெஃபரல் ப்ரோக்ராம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணுறவர்களுக்குரிய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அட் ஆகி கொண்டு வரும். Tier 1, Tier 2, Tier 3ன்னு சொல்லலாம். கீழே அட் ஆகி கொண்டு அது செப்பரேட்டாக டெலிவர் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது அவங்களுடைய ரெஃபரல் ப்ரோக்ராமோட அடிப்படை. அதோட ஏர்னிங்ஸ் நாங்கள் இவ்வளோ நேரத்துக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி காட்டும். எனக்கு ஒரு செகண்டுக்கு 0.005 பாயிண்ட்ஸ் அட் ஆகி கொண்டு இருக்குது. இந்த நோரிஸ் ப்ரோட்டோக்காலில் உங்களுக்கும் அப்படி தான் அட் ஆகும். இப்போ எனக்கு 5 பாயிண்ட்ஸ் அட் ஆகிருக்குது. போக அது இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் நோரிஸ் ப்ரோட்டோக்காலில் இந்த நோட் ரன் பண்ணி கொண்டு இருக்கிறது தான் மிக மிக முக்கியம். ஸோ நோட் ரன் ஆகுதான்னு சொல்லி இடைக்கிட வந்து செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அந்த சிவப்பு கலரில் நான் சொல்கிறது பச்சை கலர் வாலெட்டில் போய் பார்க்குறது இல்லை, டெஸ்ட்நெட்லேயும் போயிட்டு பார்க்க தேவையில்லை. இனி நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற அந்த ரெட் கலரில் இருக்கிற அந்த நோடுக்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் நெட் டேஷ்போர்ட் அந்த பேஜ் வரும். அதில் டேர்ன் ஆன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதை மட்டும் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா காரணம் உங்களோட மைனிங் ரன் ஆகிட்டே இருக்கும். தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். கீப் சப்போர்ட்டிங். ஓகே, தேங்க்யூ.